திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா மதுமிதா, வயது 30 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சத்திரியர் ஜாதியை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா BDDS முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா டாக்டராக இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது. நிலம் ஒரு 35 ஏக்கர் நிலம் இருக்குது. அப்பா அம்மா தான் விவசாயம் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணம் ஆயிட்டு விவாகரத்து ஆகிட்டு இப்போ தனிமையில் தான் அப்பா அம்மாவோட கூட தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இதில் மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா 20,000 வருமானம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 1 வருடத்துலேயே பிரிஞ்சு வந்துட்டேன். நான் இப்போ அப்பா அம்மாட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா கரூரில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுக்கு எதுனா சந்தேகம் இருந்தால் தமிழக வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா செல்வி, வயது 28 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா MBA முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா TCS கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது. நிலம் ஒரு 10 ஏக்கரா நிலம் தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் திருமணம் தான். இன்னும் இவங்களுக்கு திருமணம் ஆகலை. இவங்க ஏன் அத்தனை நாளாக திருமணம் செஞ்சுக்கலைன்னா இவங்க நான் திருமணம் செய்யலை அப்படின்ற இதுலேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சம்மதிச்சாங்க. வற்புறுத்தினதுனால தான். இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க கட்டாய திருமணத்தினால வரக்கூடிய மணமகன் ஏழையாக இருந்தாலும் படித்தவராக இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கிறவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களை சேரும். இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுக்கு எதுனா சந்தேகம் இருந்தால் தமிழில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், கலராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறத்துக்கு ஏற்ற மாதிரி மணமகன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க.